Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோட் 48 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த நியோத் இருக்காம இருக்க 50வது ஃப்ளோர்ல இருக்கிறவன் அந்த புத்துர் கட்டு போட்டவனால அனுப்பி வச்சான் பாத்தீங்களா. அவன் பாத்தீங்கன்னா மண்டி போட்டு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஆட்கள்லாம் தோத்துட்டாங்க, என்ன பண்றது தெரியல, இருந்தாலும் அந்த மனுஷன் செம பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட அந்த கடவுள் சிலை இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப வேற ஒரு உருவத்துல இருக்குது. அது இவனை பார்த்துட்டு நீ என்னடா விளையாண்டுட்டு இருக்க, அவன் இங்க வந்துருவான், அவங்கிட்ட அந்த கிரீடம் கிடைச்சிருச்சு, நம்ம ரெடியா இருக்கணும், இதுதான்டா இந்த டவரோட விதி, இது ஏற்கனவே எழுதப்பட்டிருச்சு, ஜின்னு கண்டிப்பா இங்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்ல, அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ டைட்டன்ஸ் இருக்க இடத்துக்கு போறான். அங்க இருக்க இமீர் கிட்ட எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த இமீரும் நீங்க தான் இந்த இடத்துக்கு பாசம் தெரிஞ்ச உடனே ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரல, நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமீர் சொல்ல, நம்ம ஹீரோவும் ஆமா தோர் லோக்கி எங்க போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு இமீரும் அவங்க எப்ப எங்க இருந்து போயிட்டாங்களே சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது டக்குன்னு வந்தானுங்க, ஹெல்ப் கேட்டானுங்க, போயிட்டானுங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கரெக்டானு பார்த்தேன் அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஐசுல்ஃபோ கூட்டு வந்தா பாத்தீங்களா, அது அங்க நம்ம போக்கியமான எலும்பு குட்டியா இருக்க இடத்துல இருக்கு. அந்த எலும்பு குட்டியா அந்த ஐசுல்ஃபோ பார்த்துட்டு தின்னு மாத்தது எதுக்கு இதெல்லாம் கூத்து வராதுன்னே தெரியல, நான் ஒருத்தன் போறாதா, இதெல்லாம் எதுக்கு, நான் ஒருத்தனே எல்லாத்தையுமே சமாளிச்சிருவேன், கதுப்பாகுது அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு குட்டி அந்த பக்கம் போக, இந்த பக்கம் அந்த சில்வர் டிராகன் இந்த உல்ஃபை பார்த்துட்டு வசமா சிக்கிட்டியா, இங்க வந்த புதுசுல இவங்க எல்லாம் என்ன ரேகிங் பண்ணாங்க, இப்ப நான் உன்ன ரேகிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகிங் பண்ணலான்னு பார்த்தா அது கண்டுக்கிடாம படு தூக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு கடுப்பாகி அந்த டூத்ரஸ் கிட்ட, டூத்ரஸ் இங்க பாருங்க, நான் அதை ரேகிங் பண்ணலாம்னு சொன்னா கண்டுக்கவே மாட்டேங்குது, நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, டூத்ரஸ் நக்க கூடாத இடத்த நக்கிட்டு இருப்பானா, டக்குன்னு வந்து அந்த உல்ஃபு மேல படுத்து தூங்கிடுவான். அதை பார்த்துட்டு அந்த டிராகனு இப்பதான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணி ஹீரோ ஆகலான்னு பார்த்தேன், விட மாட்டாங்களே, நான் தான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த சில்வர் டிராகன் ரொம்ப சோகமாயிரும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாருமே 19வது ஃப்ளோர் முடிஞ்சனால 20வது ஃப்ளோருக்கு அவங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கு. அங்க இருக்க ஒருத்தன் கடுப்பா இருக்குது, இப்பதான் 19வது ஃப்ளோர்ல போய் சண்டை போட்டேன், ரெஸ்ட் கொடுக்காம அடுத்த ஃப்ளோர் கூட்டு போறாங்கன்னு சொல்ல, அங்க இருக்க இன்னொரு பொண்ணும் நீ எங்கடா சண்டை போட்ட, அது எப்படி முடிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா மரியாவோட அசிஸ்டன்ட் வந்து நிப்பான். அவன் பேரு பேட்டன்னு. அவன் வந்துட்டு சரி நீங்க எதுக்கு இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாம் மக்களுக்காக தான் சண்டை போடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, அங்க பார்த்தா நம்ம தெரசா வந்திருப்பாங்க. தெரசா பார்த்த உடனே தெரசா வந்துட்டாங்களா, அப்ப கவலையே இல்ல, அவங்களே எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க, சூப்பர், இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. அப்படி அங்க இருக்க மரியா நம்ம தெரசா பார்த்த உடனே தெரசா நீ வந்துட்டு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம மரியா தெரசா பார்த்தோன்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருந்ததை விட நீ இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறி இருக்கியே அப்படி சொல்லிட்டு தொட்டு பார்த்தா மரியாவோட ஆன்மா தெரசாவோட அந்த ஆத்மாக்குள்ள அப்படி போக, அங்க பார்த்தா ஈவில் தெரசா இருப்பாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு மரியா என்ன இவ இப்படி பவர்ஃபுல்லா இருக்கா, ஜின்னு கூட இருந்தனாலயா, ஒருவேளை நானும் ஜின்னு கூட இருந்தா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறலாமா, ஆமா இது யாரு அப்படி சொல்லிட்டு ஈவில் தெரசா பார்த்தா, ஈவில் தெரசா இங்க இருக்க மரியா பார்த்துட்டு ஆமா நீ யாரு, எதுக்காக இங்க வந்திருக்க, அப்படியே மேல பாரு, கீழே பாரு, சைட்ல பாரு, நேரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மரியாவோட கண்ணை குத்திடுவாங்க ஈவில் தெரசா. அப்படி நினைச்ச உலகத்துல மரியா ஐயோ கண்ணு சொல்லிட்டு உட்காரு, அதை பார்த்து தெரசா என்னாச்சு சொல்லிட்டு கேட்பாங்களா, அதுக்கு மரியா இல்ல ஒண்ணும் இல்ல கண்ணு வேக்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மரியாவோட அசிஸ்டன்ட் பேட்டன் அங்க வந்துட்டு நான் தான் உங்க குரூப் எல்லாத்துக்குமே லீடரு, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், எல்லாருமே கேளுங்க சொல்லிட்டு முன்னாடி வந்து நிக்க, அதை பார்த்து தெரசா யாருன்னு கேட்டோன்னே அதுக்கு மரியாவோ அவன் இதுக்கு முன்னாடி தீவு ஒண்ணு வந்துச்சு பாத்தியா, அங்க இருக்க கடல் மிருகம் 500க்கு மேல போட்டு சொல்லலாம், உடனே என்னோட டீம்ல நான் சேர்த்துக்கிட்டேன், இப்ப என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல அவன் பிளான சொல்லுவான் பாருங்க, இங்க மொத்தம் 3 இடம், மொத இடம் பூச்சிகள், 2வது இடம் கருப்பு ஹையா இருக்கு, 3வது இடம் ஈவில் ஆத்மா, நல்லா கேளுங்க, மொத இடம் பூச்சிகள், 2வது இடம் ஐயாருக்கு மாஸ்டரு, 3வது இடம் ஈவில் ஆத்மாக்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வரிசையா போய் அட்டாக் பண்ணணும், அந்த 2வதா இருக்கிற ஐயாருக்கு மாஸ்டர் அடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு அவன் டோரா மாதிரி சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஐயாருக்கு மாஸ்டர்லாம் பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கும். அதை அடிச்சு யாரோ பறக்க விடுறாங்க, யாருன்னு பார்த்தா அட நம்ம லீடரு, அதை அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட இருக்க பவரு என்ன அப்படி கியூர் ஆக்கிருச்சு, நான் இப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா பாரு அப்படி சொல்லிட்டு பந்தா காட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ லீடர் கிட்ட வீட்டுல இருக்கும்போது நான் 20வது ஃப்ளோருக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க வந்துட்டு நம்ம ஹீரோ எலிக்சர் ஆஃப் லைஃப் கொடுத்துதான் காப்பாத்தினது தெரியாம அவர் என்னமோ தானா சரியான மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டு ஜீகா இங்க பாருங்க ஜின் நீங்க உண்மையா சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் அங்க லீடரும் 2 பேர் சேர்ந்து அங்க இருக்க ஐயாருக்கு மார்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பாங்க. 2 பேத்துக்குள்ள போட்டி நடந்துட்டு இருக்கும், இதுல யார் ஜெயிக்கிறாங்க பாக்கலாமா, உள்ள யார் முதல்ல போறாங்க பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படியே உள்ள போனா அங்க ஈவில் எலும்பு கூட ஆத்மாலாம் நம்மள தேடி வந்துகிட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கானுங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா அவன் தான் இந்த இடத்துக்கு தலைவன், பாக்கிறதுக்கு குட்டி பையனா இருக்காங்க, அவங்கிட்ட இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவனோட பேரு லேசி, அவன் பேருக்கு ஏத்த மாதிரியே அப்படியா வரட்டும்
என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு சோம்பேறியா பேசிக்கிட்டே இருப்பானா. டக்குன்னு பார்த்தா ஸ்கிரீன் பாப்பாக அதுல ஒரு டீமன் வருவான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தோரியும் லோக்கி ஒரு ஒரு இடத்துக்கு கூட்டு போனா பாத்தீங்களா, அங்க இருக்க டீமன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்தான் பாத்தீங்களா, அந்த கன்ஃபாதர் தான் இங்க பேசிட்டு இருக்கான். அவன் இந்த லேசிக்கிட்ட டேய் என்னடா அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்க, அங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்க முக்கியமா தெரசான ஒருத்தி வந்திருக்கா, அவளை புடிச்சு கொண்டு வா, அவளை புடிச்சு கொண்டு போய் அந்த ஏஞ்சல் இருக்கிற அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நிறைய காசு வரும்டா, போய் அவளை புடிடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த லேசியும் அப்படியா அவளை புடிச்சு என்னாக போது விடுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இங்க கன்ஃபாதர் அந்த டீமனு டேய் இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த, உனக்கு நரகத்துல வாழ்நாள் ஃபுல்லா வேலை கொடுத்தே சாவடிச்சிருவேன், ஒழுங்கா நீ அவளை போய் புடிச்சு என்கிட்ட கொண்டு வா, அப்படி புடிச்சு என்கிட்ட கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு 200 வருஷத்துக்கு சும்மா உட்கார்ற மாதிரியே வேலை கொடுக்குறேன், நீ சும்மாவே உட்காந்துக்கோ இப்படியே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த லேசி அப்படியா வேற என்ன பண்றது பண்ணி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாரம் எந்திச்சு நிப்பான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்பு கூடி ஈவில் ஆத்மாலாம் சூப்பர் சூப்பர் 50 வருஷத்துக்கு அப்புறமா எங்களோட தலைவர் எந்திச்சு நின்ட்டாரு, அதுவும் அவரோட சொந்த காலில் எந்திச்சு நின்ட்டாரு, இதை பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, வெறித்தனம் போக அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பானுங்க. எதுக்கு எந்திச்சு நின்னதுக்கு, அப்பனா பாருங்க அவன் எந்த அளவுக்கு சோம்பேறியா இருப்பான்னு. எந்திச்சு நின்னுட்டு போங்கடா போய் அந்த தெரசாவை புடிங்கடா, புடிச்சு கொண்டு வாங்கடா, மூச்சு வாங்குதுடா அப்படி சொல்லிட்டு லேசியா இருக்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் மரியா கூட இருக்க ஆளுங்கள்லாம் ஏதோ ஒரு பாட்டில் மாதிரி இருக்கும் பெருசா, அதை அப்படியே உருட்டி உருட்டி கொண்டு போய் அந்த குகைக்குள்ள விட்டுட்டு அப்படியே வர, இந்த பக்கம் மரியா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெருப்ப உள்ள விடுவா பாருங்க. அது அப்படியே சும்மா வெட்டிச்சு சதற உள்ள இருந்து பயங்கரமான பீஸ்ட் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த பேட்டர்ன் இருக்கான் பாத்தீங்களா, இருக்கிற அந்த பூச்சி எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பான். ஒரு பூச்சி அப்படி துடிச்சிட்டு இருக்கும்போது என்ன துடிச்சிட்டு இருக்க போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடூரமா கொள்வான் பாருங்க. அதை பார்த்துட்டு தெரசா இவன் ரொம்ப கோகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க நம்ம பேட்டர்ன் தெரசா கிட்ட வந்துட்டு உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நீங்க தான் எங்க உயிரை காப்பாத்துனீங்க, ஆனா என்னோட குடும்பம் எல்லாம் இறந்து போயிட்டாங்க, அப்போதுல இருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹண்டரா மாறணும்னு இந்த மாதிரி மாறிட்டேன், நீங்க தான் என்ன முதல் தடவை காப்பாத்துனீங்க அப்படி சொல்லிட்டு தெரசா பார்த்து சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அங்க லீடரும் பயங்கரமா அங்க இருக்க 5000 மான்ஸ்டர் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு முன்னாடி வேகமா போயிட்டு இருக்க. அங்க ஒரு நெருப்பெரிய குச்சி இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த லீடரு பாத்தியா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயிச்சிட்ட பாத்தியா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சீகாவும் சூப்பர் சூப்பர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன நம்ம ஹீரோவும் லீடரும் அப்படியே உள்ள போனா அங்க ஹையா இருக்கு மான்ஸ்டர் சுத்தி இருப்பாங்க. அவனோட பாசம் அங்க நிக்க, நம்ம ஹீரோவோ ஏய் நான் எவ்வளவு பவர்ஃபுல் இப்ப காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவரோட ஆறாவை வெளியே விடுவாரு பாருங்க. அதை பார்த்துட்டு ஐயா இருக்கு மான்ஸ்டர்லாம் கோல நாட்டிங்கி போயிரும். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, நான் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் ஆக்க வரும்ல, டேய் தலைவன் நீ தானே வா என் கூட சிங்கிள்ஸ் வச்சுக்கோ, நீ யாருன்னு உன்னோட கூட்டத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க பாஸ் நம்ம ஹீரோ பார்த்து வாடா சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டைக்கு போவாங்க. அங்க போயிட்டு அந்த பாஸ் நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ நினைச்சிருந்தா ஒரே அடியில எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே, ஏன் இந்த மாதிரி சண்டைக்கு கூப்பிடுற அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஒரே அடியில அடிச்சா என்டர்டைன்மெண்டா இருக்காதுல்ல, நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு உன்னோட கூட்டத்துக்கு காட்டணும்ல, காட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ஐயாருக்கு மனசனும் காட்டுறா நான் யாரும் காட்டுறா காட்டுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சண்டைக்கு வரும் பாருங்க. நம்ம ஹீரோவை வேகமா அட்டாக் பண்ண வர அப்படியே கட் பண்ணா அங்க சுத்தி இருக்கிற மத்த ஐயாருக்கு மார்ஸ் எல்லாம் பீதியில பாத்துட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பாஸ் ஐயாருக்க போட்டு பொழந்து எடுத்துருப்பான். அதுவும் அப்படி முடியாம இருக்க நம்ம ஹீரோ கையில பாருங்க சும்மா மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அடி பொழந்து எடுத்துட்டான் போல. அதை பார்த்துட்டு அந்த ஐயாருக்கு பாஸோ நான் தோக்க மாட்டேன் உங்ககிட்ட தோக்க மாட்டேன் என்னாலும் தோக்க மாட்டேன்டா சொல்லிட்டு மறுபடியும் சண்டைக்கு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ என்னடா மறுபடியும் வர உனக்கு அவ்வளவு தைரியமான்னு சொல்லிட்டு போட்டு குத்துன்னு குத்துவாரு பாருங்க. அடி சரியான அடி உனக்கு சும்மா பறந்து அடி பாரு நம்ம ஹீரோ. அதையும் வாங்கிட்டு அந்த ஐயாருக்கு பாஸோ டேய் நீ என்ன கொண்டாலும் பரவாயில்ல நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா இதே பண்ணிட்டு இருப்பேன்டா வாடா சண்டைக்கு அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னவன் விடாப்புடியா இருக்கான், பரவாயில்லையே நல்லாதான் இருக்கான், இவன் நம்ம பேசாம அப்பர் சண்டையா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஒரு பிளான போட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த பேட்டன் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம தெரசா கிட்ட சொல்லிட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி அந்த தீவு வந்தது பாருங்க அந்த கடல் மான்ஸ்டர்ஸ், அது எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சுட்டு அடுத்தது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஜின்னு அங்க இருக்க மத்த கடல் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட விட்டாராமே அப்படின்னு கேள்விப்பட்டு அங்க போய் பார்த்தேன். அங்க பார்த்தா அங்க இருக்க கடல் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஜின்னுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தது, அங்க இருக்க மேஜிக் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தது. அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். அப்பதான் எனக்கு ஜின்னோட பிளானே புரிஞ்சுது, அவர் இந்த மாதிரி எல்லாத்திட்டையும் வேலை வாங்கிட்டு கடைசியா அவ்வளவுதான்டா உங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியா போட்டு தள்ளிடுவாரு. அவரோட பிளான் இதானே எனக்கு தெரியும், அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு தெரசா என்னவன் இப்படி இருக்கான்,
ஜின்னு அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு. இவன் இப்படி பேசிட்டு இருக்க பார்த்தா அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. டவருக்குள்ள இருக்க நிறைய பேர் மனுஷங்களுக்கு ஃப்ரெண்டாவும் இருப்பாங்க, அது இவனுக்கு தெரியாம இருக்குது. ஜின்னு இவனை பார்த்தா என்ன நினைப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு டக்குன்னு மரியா கிட்ட போய் சொல்லுவாங்க, என்ன அவன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளா இருக்கான், பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு மரியாவும், கண்டுக்கிடாத, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், மான்சர்ஸ்னா நம்மளுக்கு எதிரி தானே, அதுவும் மான்சர்ஸை கொல்றதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம், அவனும் அப்படிதான், நீ எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க, அவன் போப்போ கத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கிடாம அவன் பாட்டுக்கு போயிருவா. ஆனா அங்க ஒருத்தன் இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் யாரு, என்ன பண்ண போறான் என்னன்னு தெரியல, போக போகதான் தெரிய போகுது. அப்படி அதே இடத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி 2 அண்டர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன், டே 20வது ஃப்ளோர் முடிச்ச உடனே என்ன 21வது ஃப்ளோரா அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னொருத்தனும், டே போடாடே, நான் இது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறேன், இங்க வந்து எவன் நின்றுட்டு இருப்பான், பாக்குறதுக்கே பயமா இருக்குது, உயிர் போயிருண்டா, உயிர் முக்கியம் போறமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்து அவன் பின்னாடி மான்சர்ஸ் எல்லாம் வர, அவனுக்கு கத்துவானுங்க ஓன்னு. டக்குன்னு இங்க வந்து மரியா கிட்ட தெரசா கிட்ட சொல்ல, தெரசா உடனே அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ண பார்க்கும்போது டக்குன்னு அங்க எலும்பு கூடி ஈவில் ஆத்மா அவனுங்களும் வந்துருவானுங்க. 2 பக்கம் சுத்து போட உடனே நம்ம தெரசா அவங்களோட பவர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். அதை யூஸ் பண்ண உடனே அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் இங்க நம்ம தெரசா கிட்ட வர, அங்க இருக்கிற அந்த ஈவில் ஆத்மா எலும்பு கூடு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அடிப்பாங்க பாருங்க நம்ம தெரசா. அவ்வளவுதான், அதுங்களோட கதை முடிஞ்சிரும். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா அந்த ஐயாருக்கு பாஸ் கண்ண முடிக்கும். முன்னாடி பார்த்தா அந்த ஐஸ் மான்ஸ்டர் வந்து நிப்பான். அவன் வந்து நிக்க இந்த ஐயாருக்கு மான்ஸ்டர், நீ யாரா அப்படின்னு சொல்ல, நான் என் ஜின் பாஸோட அப்ரசன் டி அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ஐயாருக்கு பாஸும், டே என்னடா பேசுற, நீ ஒரு மான்ஸ்டர் போய் ஒரு மனுஷன் கீழே வேலை பாக்குறியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த ஐஸ் மான்ஸ்டர், நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா, வா நான் உனக்கு கூட்டு போய் காட்டுறேன் அவர் எப்பேற்பட்டவர்னு அப்படின்னு கூட்டு போய் காட்டினா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட மேஜிக் பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பான். அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த ஐயாருக்கு பாஸ் கிட்டே வர, அதை பார்த்து அந்த ஐயாருக்கு பாஸ், என்னடா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன் இவ்வளவு கோவப்படுற, சாப்பாடு தானே செஞ்சு கொடுக்குறேன், எப்ப பார்த்தாலும் சண்டை போடணுமா என்ன, சண்டை போட்டு என்னாக போகுது, சமாதானமா போறதுதான் அந்த உலகத்துக்கு ரொம்ப நல்லது, அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அந்த ஐயாருக்கு பாசும், என்னடா அவன் இவ்வளவு நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தா, அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த பேட்டன் இருக்கான்ல, இருக்கிற எல்லா மான்சரையும் வெட்டி வீசிட்டு இருப்பான். எல்லாரும் சாகணும், என் கையாலேயே எல்லாரும் சாகணும், நானே எல்லாத்தையுமே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்சர் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு பாக்குறான், அவன் என்னன்னா எல்லாத்தையுமே கொல்லணும்னு பாக்குறான். 2 பேருக்கும் ஆப்போசிட் கேரக்டர் தான். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது, இந்த மாங்காவும் இங்க முடியுதுங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்ப ரிலீஸ் பண்றாங்களோ அப்பதாங்க போட முடியும். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல புது மாங்காவை நான் தொடர்ந்து போடலான்னு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த மாங்காவால நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த புது மாங்காவா யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.